வணக்கம். இன்றைக்கி கூர்க்கா மெழுகு புரட்டி செய்ய போகிறோம். இது கேரளாவோட டிஷ்ஷு. கேரளாவில் தான் இது சாதாரணமாக இந்த காய் கிடைக்கும். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல, எப்போவானும் கிடைக்குது. அது மாதிரி இன்றைக்கி எதேச்சியாக எனக்கு கிடைச்சிது, வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரி கிடைக்கும்போது இதை மறக்காமல் வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த காய் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த காய். இதை இந்த நம்ம ஊர் புடிக்கரணை மாதிரி இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் நீளவாக்கில் இருக்கும், இது குண்டாக இருக்குது. இது இன்னும் கூட பெருசாக இருக்கும், இன்னும் கூட சின்னதாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு கிடச்சிது, இந்த மாதிரி கிடச்சிது. இது இதை நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த தோலை நம்ம எடுக்க முடியும். இது ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இதை சணல் சாக்கில் போட்டு தேய்ச்சோம்னா இந்த தோலி விட்டுடும். அப்படி தான் அதை எடுக்க முடியும், ரொம்ப சின்னதாக இருந்தால். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் நைஃப் வச்சு இந்த தோலை சுரண்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த காயை. இப்போ இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இப்போ கட் பண்ண கூர்க்காயை நம்ம இதை சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு விசில் வந்தால் போதுமானது. இப்போது இதை ஒரு விசில் வந்துருச்சு, இறக்கிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்கள் அதில் கூட நீங்கள் செய்யலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் இந்த வெங்காயம். அந்த அளவுக்கு சின்ன தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி வரணும், இந்த கோல்டன் கலர். இப்போது 1.5 ஸ்பூனுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை கலந்து விட்டுக்கிறேன். வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கூர்க்காயை தண்ணியோடு இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். இது எல்லாமா சேர்ந்து வேகணும். இது தண்ணியோடு விட்டுருக்கோம், ரொம்ப குழஞ்சிருமோன்னு நினைக்க வேண்டாம். இந்த காய் குழஞ்சி போகாது. இது எல்லாமா சேர்ந்து வேகட்டும். சாஃப்டாக இருக்கும் இந்த காய், ஆனால் குழையாது. இப்போ நடுவில் இதை திறந்து பார்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக வற்றி வரணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும் அடுப்புலையே. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ கூர்க்கா மெழுகு புரட்டி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.